ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் திருத்தணி வரை குளிர்சாதன வசதி கொண்ட மின் ரயில்களை இயக்க கோரி பயணிகள் கோரிக்கை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் 120 ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. சுமார் 8 லட்சம் பேர் பயணிக்கின்றனர். இந்த ரயில் சேவை மூலம் ஆண்டுதோறும் ரயில்வேக்கு ரூபாய் 270 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் பேசன் பிரிட்ஜ், வியாசர்பாடி ஜீவா, பெரம்பூர் கேரேஜ், பெரம்பூர் லோகோ, வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, பட்டாபுரம், திருநின்றவூர், செவ்வாப்பேட்டை, திருவள்ளூர், கடம்பத்தூர், திருவலங்காடு, அரக்கோணம் மற்றும் திருத்தணி உட்பட 30 ரயில் நிலையங்கள் உள்ளன. ICF, அம்பத்தூர், காக்குளூர் தொழிற்பேட்டைகள், ஆவடி ராணுவத்துறை தொழிற்சாலைகள், மத்திய பாதுகாப்பு படை, சிறப்பு காவல் படைகள், இந்திய விமானப்படை, அண்ணனூர் ரயில்வே பணிமனை, பட்டாபுரம் டைட்டில் பார்க், பொறியியல் கலைக்கல்லூரிகள், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரக்கோணம் சந்திப்பு, திருத்தணி முருகன் கோவில் உள்ளிட்டவை அமைந்துள்ளதால் அதிக அளவில் பயணிகள் பயணம் செய்கின்றனர். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகையால் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ரயில்களில் கூட்ட நெரிசல் உள்ளது. இதனால் 12 பெட்டிகள் வரை இணைத்து ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க காலை மாலை வேளைகளில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்த கோடை காலத்தில் ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி ஆகிய பகுதிகளில் வெயில் வாட்டி வதைப்பதால் ரயில்களில் பயணிகள் வேர்வையில் சென்று வருகின்றனர். இதற்கிடையில் தெற்கு ரயில்வே சார்பில் தமிழகத்திலேயே முதல் முறையாக சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை சமீபத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட மின் ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டு மக்களிடையே ஆதரவு பெற்றுள்ளது. இதேபோல் சென்னை திருத்தணி இடையே குளிர்சாதன வசதி கொண்ட மின் ரயில் சேவையை தொடங்க வேண்டும். அப்படி செய்தால் சென்னையிலிருந்து அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி செல்லும் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ரயில்வே நிர்வாகம் குளிர்சாதன வசதி கொண்ட மின் ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.